இவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் படிப்பில் நாட்டம் குறைவாக இருக்கக்கூடியவர்கள். புதனுடைய விஷயங்கள் இருந்தாலும், புதனுடைய ராசியிலே பிறந்தாலும், புதனுக்கான உரிய தொழிலை செய்யாதவர்கள். படிப்புன்றதே இவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வரும். கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மனைவி கிட்ட சில பிரச்சனைகள் நிறைய ஏற்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ராசிக்கு நேர் 7ஆம் பாவத்தில் மீனராசி, ராசியினுடைய முடிவு. ரெண்டாவது மீனராசி தேவதையான குரு பகவான் எங்களோட சேர்ந்துட்டாங்கன்னா, லக்னத்தில் போய் உட்கார்ந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு குரு அமர்ந்த இடம் சிறப்பு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. குரு பார்க்குற இடம் ஓகே, அமர்ந்த இடம் சிறப்பு கிடையாதுன்றதுனால இவங்களை பொறுத்த வரைக்கும் மனைவியிடையே நிறைய பிரச்சனை. வேலை செய்யக்கூடிய ஆட்களில் முதலாளி கிட்ட நல்ல பேர் இவங்களால எடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு உரிய தகுதி இருந்தாலும் தகுதிக்கான ஊதியத்தை பெறாத ஆட்கள். பார்த்தீங்கன்னா, எதை அதிகமாக ஆசைப்படுறாங்களோ அதனால தான் இவங்க துன்பப்படுவாங்க. எந்த ஒரு விஷயத்தை அதிகமாக ஆசைப்படுறாங்களோ அந்த விஷயம்தான் இவங்களுக்கு பெரிய துன்பமாக இருக்கும். அதே போல் இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதிகமான கேளிக்கை விஷயத்துக்கே செலவு பண்ணக்கூடிய ஆட்கள். தியேட்டர், சினிமா, பார்க்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கே செல்றதே சிறப்பாக வச்சுருப்பாங்க. ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். ராசிக்கு 6ஆம் இடம், அதாவது காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்திலே அமர்ந்து கன்னிராசின்னு சொல்லுவாங்க. இந்த ராசினாலே கன்னிராசினாலே ஒரு தனி சிறப்பு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ராசிக்கு 6ல் அமர்ந்தாலும் புதனுடைய ராசியாக அமருது. புதனுடைய ராசியாக அமர்ந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த ராசியினுடைய முதல் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய உத்தர நட்சத்திரம். இவங்களுக்கு பறக்கும் போது சூரிய தசை 6 வருஷம் நடக்கும். இவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, யோகாதிபதி என்ற சொல்லக்கூடிய புத பகவான் தசாபுக்தின்றது வருவது ரொம்ப ரொம்ப கடினம். யோகாதிபதி தசையே நடக்காத ஆட்கள். 2வது நட்சத்திரம் சொல்லப்படுற அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரனுடைய தசாபுக்தி உங்களுக்கு 10 வருஷம் உண்டு. இவர்களை பொறுத்த வரைக்கும் அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சுறுசுறுப்பு மிக்கவர்கள். இந்த துருன்னு இருக்குது இந்த குழந்தைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சுறுசுறுப்பு மிக்கவர்கள், எறும்பு போன்ற மனிதர்கள். 2வது சித்திர நட்சத்திரக்காரர்கள். செவ்வாயுடைய நட்சத்திரம் சித்திரை. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இரவு தூக்கங்களை தொலைத்தவர்கள்னே சொல்லலாம். நைட்டில் தூங்குற பழக்கம் இவங்களுக்கு கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். 2வது முன்னேற வேண்டும் என்ற ஆசை உடையவர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்கள். எப்படியாவது முன்னேறணும். ஒரு தொழில் செய்யக்கூடிய ஆட்கள் கிடையாது. பார்ட் டைம் ஜாப்ன்ற விஷயத்தை இவங்க நிறைய செய்வாங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் காலையில் ஒரு ஜாப் செய்வார், மதியம் 1, இரவு 1, அந்த மாதிரி பகுதி நேர வேலையை நிறைய செய்யக்கூடிய ஆட்கள். அதே போல் இவங்க இருக்கக்கூடிய பகுதியில் இவங்க கொஞ்சம் பிரபலமாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய ஆட்களும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள். இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ராகதசை இவங்களுக்கு சிறப்பு கிடையாது. புதன் ராகு சேர்க்கை இருந்தாலும் சரி, ராகதசை இவங்களுக்கு கொஞ்சம் சிறப்பு இல்லாமே இருக்கும். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, குருதசை 16 வருஷம் நடக்கும் போதும் இவங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நரம்புல பிரச்சனைகள் ஏற்படுது. 2வது இவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் படிப்பில் நாட்டம் குறைவாக இருக்கக்கூடியவர்கள். புதனுடைய விஷயங்கள் இருந்தாலும், புதனுடைய ராசியிலே பிறந்தாலும், புதனுக்கான உரிய தொழிலை செய்யாதவர்கள். படிப்புன்றதே இவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வரும். 2வது படிக்கக்கூடிய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, இவங்க கொஞ்சம் சற்று நிதானமாகவே செயல்படுவார்கள். அதே போல் இவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன, கேளிக்கை பேர்கள், கேளிக்கை கொண்டாட்டத்தில் ரொம்ப பிரியமாக இருப்பார்கள். கேளிக்கை பிரியர்கள். அதே போல் உரிய நேரத்தில் உரிய தொழில்களை செய்யாத ஆட்கள். படிக்கிற நேரத்தில் படிக்க மாட்டாங்க, வேலை செய்கிற நேரத்தில் வேலை செய்ய மாட்டாங்க, தூங்குகிற நேரத்தில் தூங்க மாட்டாங்க. இந்த மாதிரி செயல்பாட்டுக்கு முரண்பட்ட ஆட்கள். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, உணவை கரெக்டாக எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ ஒரு 11-12 மணிக்கு சாப்பிட்ணுன்னா அவங்க 3 மணி 4 மணிக்கு தான் சாப்பிடுவாங்க. மத்தியான உணவையே சாயங்காலம் சாப்பிடக்கூடிய ஆட்கள். காலதாமதம் செய்யக்கூடிய ஆட்கள். இவங்க என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, திருவெண்காடு சென்று வர வேண்டும். 2வது அருகாமையிலே உள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்று வாருங்கள். அருகாமையிலே உள்ள விநாயகர் பெருமானையும் அதே போல் பெருமாள் கோவிலிலே உள்ள தாயாரையும் வழிபாடு செய்து வந்தால் இவர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். 2வது இவங்களுக்கு தோஷம்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கு தான் அடிக்கடி தோஷம் வரும். அதே போல் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மனைவி கிட்ட சில பிரச்சனைகள் நிறைய ஏற்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ராசிக்கு நேர் 7ஆம் பாவத்தில் மீனராசி, ராசியினுடைய முடிவு. 2வது மீனராசி தேவதையான குரு பகவான் எங்களோட சேர்ந்துட்டாங்கன்னா, லக்னத்தில் போய் உட்கார்ந்தாருன்னு வச்சுங்களேன், இவங்களுக்கு குரு அமர்ந்த இடம் சிறப்பு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. குரு பார்க்குற இடம் ஓகே, அமர்ந்த இடம் சிறப்பு கிடையாதுன்றதுனால இவங்களை பொறுத்த வரைக்கும் மனைவியிடையே நிறைய பிரச்சனை. அதே மாதிரி
காதலியிடையும் நிறைய பிரச்சனைகள் வருது. அதாவது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எதை அதிகமாக ஆசைப்படுறாங்களோ அதனால தான் இவங்க துன்பப்படுவாங்க. எந்த ஒரு விஷயத்த அதிகமாக ஆசைப்படுறாங்களோ அந்த விஷயம் தான் இவங்களுக்கு பெரிய துன்பமாக இருக்கும். அதே போல் இவங்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதிகமான கேளிக்கை விஷயத்துக்கே செலவு பண்ணக்கூடிய ஆட்கள். தியேட்டர், சினிமா, பார்க்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கே செல்றதே சிறப்பாக வச்சுருப்பாங்க. அதே போல் தொழிலிலே நாட்டம் குறைவாக உள்ளவர்கள். வேறு யாராவது ஒர்க் பண்ணிட்டோம், நம்ம கொஞ்சம் நிதானமாகவே செய்யலாம். இவங்களுடைய யோகாதிபதி பார்த்திங்கன்னா புதன், பாதகாதிபதி குரு. இந்த பாதகாதிபதி குருன்றதுனால புதனுக்கும் குருவுக்கும் ஆகாத நிலை. இந்த பாதகாதிபதி வேலை என்ன செய்வார்னா, குருவால் துன்பப்படுவார்கள். இவங்களுக்கு மேலே உள்ள ஆட்கள் ப்ரெஷர், ஒரு ஹெச்ஓடியோ அல்லது எம்டியோ இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வேலை செய்யக்கூடிய ஆட்களில் முதலாளி கிட்ட நல்ல பேர் இவங்களால எடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு உரிய தகுதி இருந்தாலும் தகுதிக்கான ஊதியத்தை பெறாத ஆட்கள் இவங்க பார்த்திங்கன்னா, அருகாமையில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று தாயாரை வழிபாடு செய்து வருவதும், விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயகரை வழிபாடு செய்துவரும் மிக மிக சிறப்பாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, புதன்றதுனால இவங்க நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நரம்பு மண்டலத்தில் பிரச்சனையாக இருக்கும். தசைப்பிடிப்பு, சுளுக்கு பிடித்தல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு அடிக்கடி ஏற்படும். காலில் வீக்கங்கள், நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் இவங்களுக்கு ஏற்படுது. ரெண்டாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு கண்ணில் தானாகவே தண்ணி வரக்கூடிய பிரச்சனையும் வருது. கண் கலங்கி தானாக தண்ணி வர்றது, அதாவது எந்த ஒரு விஷயமும் இருக்காது, கண்ணில் தண்ணி சிறிதளவு கசிஞ்சு கொண்டே இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தொழிலில் நாட்டம் ரொம்ப ரொம்ப கம்மி. தொழிலில் கவனம் வைத்து தொழிலை செய்து கொண்டு வரும்போது இவங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை ஏற்படலாம். ரெண்டாவது விஷயம், இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவான் இவங்களுக்கு கொஞ்சம் நல்லவர். ஏன்னு கேட்டிங்கன்னா, 5க்கும் 6க்கும் உடையவராக போயிடுறார். இவர் ராசிக்கு 5க்கும் 6க்கும் உடையவராக இருக்கார். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானமாகவும் 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானமாக இருந்தாலும், கெட்டவன் கெட்ட இடத்துல இருக்கும்போது கிட்டிடும் ராஜயோகம். கெட்டவன் கெட்டுட்டாருன்னா அந்த ராஜயோகம்ன்றது இவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. சனியால் இவங்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்பு இருக்காது, ஆனால் குருவால் பாதிப்பு உண்டு. குரு பயிற்சி தான் இவங்களுக்கு ரொம்ப கெடுதலாக இருக்குமே தவிர்த்து சனி பயிற்சி அந்தளவுக்கு இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு ஏதேனும் உங்களுடைய ஜாதகத்திலே பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த கமெண்ட்டில் தெரிவிங்க. உங்களுக்கான தீர்வை நாங்கள் தருகிறோம். ரியல் ஒன் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு உங்களுக்கான பிரச்சனைகளை தீர்வை நிறைவேற்றி கொண்டு வாழ்வில் நல்ல முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வாழ்வில் எல்லா விதமான வளமும் நலமும் வர பேன்றி இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.